அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு கோயிலை பார்ப்போம். இந்த கோயில் பேர் திருப்பட்டூர். இந்த திருப்பட்டூர்னு சொன்னால் விதியை மாற்றி எழுதும் ஸ்தலம்னு பேர். விதியை மாற்றி எழுதும் ஸ்தலம் திருப்பட்டூர். இது எங்கே இருக்குது? முத இது ஒரு ஈசன் கோயில். ஈசன் இருக்காங்க. திருச்சியில் இருந்து போகணும். திருச்சி பஸ் ஸ்டாண்டு போயாச்சுன்னா அங்கேருந்து சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் 5 கிலோமீட்டர். அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 5 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே இருந்து திருப்பட்டூருக்கு டைரெக்டாக டவுன் பஸ் இருக்குது. அதில் ஏறி போனால் போயிடலாம். 30 கிலோமீட்டர் டோட்டலாக. அதாவது திருச்சி டு மெட்ராஸ் போகிற ஹைவேயில் ஒரு 25 கிலோமீட்டர் போன உடனே லெஃப்டில் திரும்பும். ஒரு 5 கிலோமீட்டர் திருப்பட்டூர் வந்துடும். திருப்பட்டூர் தலையெழுத்தை மாற்றும் கோயில்னு பேர். அது என்ன அப்படின்னா, அந்த திருப்பட்டூர் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு கோயில் எங்கேயும் கிடையாது. பிரம்மாவுக்கு அந்த திருப்பட்டூரில் தனி சன்னதம் ஜெய்சாண்டி ஃபிகரில் இருப்பார். பதஞ்சலி முனிவர் அங்கே சீவசமாதி இருக்கு. பிரம்மாவுக்கு 5 தலை, சிவனுக்கு 5 தலை. பிரம்மா படைப்பு தொழில், சிவனுக்கு அழிக்கும் தொழில். அதனால் ஒரு கர்வம் பிரம்மாவுக்கு இருந்தது. அவர் நமக்கு தான் படைப்பு தொழில் அப்படின்னு சொல்லி கர்வத்தோடு இருந்தார். அவர் ஒரு தலையை கிள்ளி அந்த படைப்பு தொழிலை நிப்பாட்டிட்டார் ஈசன். அப்போ அவருக்கு படைப்பு தொழில் போயிடுச்சு, ஒரு தலையும் போயிடுச்சு. அவர் பேர் மன்றாரர், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அப்போ அவர் 12 லிங்கம் வைத்து அவரை பூசித்து அர்ச்சனை பண்ணுறார். சிவபெருமான் காட்சி கொடுத்து அவர் மன்னித்தார். மன்னித்து மீண்டும் படைப்பு தொழிலை அவருக்கு கொடுத்தார். அப்போ படைப்பு தொழிலாக கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தார், உன் கர்வம் நீங்கிச்சு, நீ பழைய நிலைக்கு வந்துட்ட. அப்போ அவர் காதில் ஒன்று ஓதுறார், விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக, விதி இருப்பின் விதி கூட்டி அருளுகன்னு காதில் உபதேசம் பண்ணார். அதாவது எழுதினவர் பிரம்மா, நம் தலையெழுத்து எழுதினது பிரம்மா. அதான் சாதகம். சாதகத்தில் தப்பாக இருக்குது அல்லது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது, சிரமப்படுறோம், பல தொல்லைகள்னால் அந்த பிரம்மா கோயிலுக்கு போய் சாதகத்தை எடுத்துகிட்டு போய் அவர் காலடியில் வைப்பாங்க. அவர் ஒரு அர்ச்சனை பண்ணி கையில் கொடுப்பார். இதுதான் அங்கே ஹைலைட். அந்த கோயிலில் சாதகத்தை வச்ச உடனே படைத்த கடவுள் தலையெழுத்து எழுதிய பிரம்மா உங்கள் நிலையை பொறுத்து அவர் மாற்றுவார். அங்கே அதுக்கு பிறகு அவர் எழுதுனது புது சாதகம். அதில் எழுத மாட்டார், அங்கே எழுதப்படும் என்று நம்பப்படுகிறது. அப்போ ஒருத்தர் ஒரு ஜாதகம் தான் கொண்டு போகலாமா? இல்லை, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை ஜாதகம் இருந்தாலும் கொண்டுட்டு போங்க. அடுத்து நீங்கள் ஒரிஜினலை கொண்டு போகணுன்னு தேவையில்லை. ஏன்னா தொலைஞ்சி போச்சுன்னா வம்பு. நல்லா சிராக்ஸ் எடுங்க, எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு ஒரு மஞ்சள் நூல் கட்டுங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், வருஷம் கெட்டாக இருக்கும் அங்கே சாதா கட்டாக. அங்கே நம்ம தலையெழுத்து மாற்றப்படும். அப்போ நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம கட்டை கையில் கொடுத்துருவார். அவருக்கு என்ன கொடுக்கணும் கொடுங்க, அவ்வளோதான். அங்கே 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 36 தீபம் அங்கே வெளியே விற்பாங்க. அதை போடலாம். அங்கே ஒரு தெப்பம் இருக்குது, அந்த தெப்பத்தில் குளிக்கலாம். இது தலையெழுத்து மாற்றும் ஸ்தலம். அப்போ திருப்பட்டூர் அப்படிங்கிறது நம் பர்ண கஷ்டத்துக்கு படைத்த பிரம்மாவை சாதகத்தை மாற்றி எழுதி கொடுப்பதாக நம்பப்படுகிறது. இன்றும் அதுக்கு போகிறார்கள். அதற்கு உகந்த நாள் திங்கள், வியாழன், புனர்பூசம், சுவாதி, திருவாதிரை 3 நட்சத்திரம். நட்சத்திர வாரியாக போகிறதா இருந்தால் திருவாதிரை, சதயம், புனர்பூசம். கிழமைன்னு சொன்னால் திங்கள், வியாழன். இது யாருனாலும் போகலாம். இல்லை சார், நான் என் பிறந்த நட்சத்திரத்தில் போனால் தாராளமாக யார் அவர்கள் பிறந்த நட்சத்திரமோ அன்று போய் அதை கும்பிட்டுட்டு வரலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் தலையெழுத்து எழுதி மாற்றப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.